இன்றைய நற்செய்தி 25 நவம்பர் 2025 பொதுக்காலம் 34ஆம் வாரம் செவ்வாய். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரை, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சத்திற்குரிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பக்தர்களை, உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தரும்படியாகவும் உங்களுக்காக என்னுடைய திருப்பலியில் ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு எருசலேம் ஆலயத்தை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டவர்களுக்கு வருத்தம் அடையும்படியாக எதிர்மறையாக அதனுடைய அழிதலை பற்றி விளக்குகிறார். எருசலேம் கோவிலுடைய அழிதலை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, இன்று இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் 3 முக்கிய பாடங்களை நற்செய்தியின் வழியாக நமக்கு பகிர்கின்றார். இறைமகன் முதலாவதாக இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். அந்த கோவில் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எத்தனை வருடங்கள் அதை கட்ட நாட்கள் சென்றாலும், அதனுடைய அழிவானது இறைவன் விரைவில் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவது மறையுண்மையாக இந்த உலகத்தினுடைய இறுதி நாளை பற்றிய முன்னறிவிப்பை இந்த நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். அந்த இறுதி நாட்களுக்கான அறிகுறிகளான போர் முழக்கம், குழப்பங்கள், பஞ்சம், நிலநடுக்கம், பலவிதமான நாடுகளுக்கிடையேயான உறவு முறிவுகள், இவைகள் அடங்கும் என்பதையும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த இறுதி நாளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை 3வது பாடமாக, நமக்கு எவ்வளவு தடைகள் துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் நாம் இருக்க வேண்டும். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை நன்முறையில் வாழ்வதற்காக இன்றே நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளில் கவனம் செலுத்தி இறை பிரசன்னத்தை உணர்ந்து வர இருக்கின்ற ஆண்டருடைய 2ஆம் வருகையை நாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நாம் அதிக நேரம் உலக நாட்டங்களிலும் எவையெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அவைகள் மீது முழுமையான ஆர்வத்தை வைக்கின்றோம். எடுத்துக்காட்டாக பணம், புகழ், செல்வங்கள், இவைகள்தான் நம்முடைய வாழ்க்கை என்று நம்பி அதன் மீது முழுமையான நேரத்தையும் கவனத்தையும் ஆர்வத்தையும் நாம் செலுத்துகின்றோம். ஆனால் அவைகள் அனைத்துமே ஒரு நாளை ஒன்றும் இல்லாதவையாக மாறப்போகிறது. எப்பொழுது
யாருக்கு என்ன நேரிடும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் பல நேரங்களில் இந்த நிரந்தரமற்ற பொருட்களின் மீதும் ஆசைகள் மீதும் தான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கின்றது. அவைகளுக்கு ஒரு முடிவானது இருக்கும் என்பதை தான் இந்த அழகிய எருசலேம் தேவாலயத்தை உதாரணமாக வைத்து இறைமகன் இயேசு நமக்கு மொழிகின்றார். ஆக நாம் இந்த உலக இன்பங்களை தாண்டி இருக்கின்ற ஆன்மீக வாழ்வையும் நிரந்தரமாயிருக்கின்ற நிலை வாழ்வை நோக்கி, அந்த விண்ணக வாழ்க்கையை நோக்கி நம்முடைய பயணமானது இருக்கவேன் என்பதை தான் இன்று இறைமகன் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். விவிலியத்தில் மற்றொரு இடத்தில் அழகாக குறிப்பிடுவார்கள், ஒருவர் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அருமையான அந்த வார்த்தைகள் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மற்றொரு முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு நிரந்தரமற்ற பொருட்கள் மீது நாம் வைக்கின்ற ஆர்வங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அழிந்து போகும். ஆனால் ஆன்மா என்பது அழியாத ஒரு நிலையான ஒரு வாழ்வு. இந்த வாழ்வை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இவைகளின் மத்தியிலும் நாம் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக முழுமையான ஆர்வத்தை நிலை வாழ்வின் மீது வைக்கவும், நம்முடைய ஆன்மாவுடைய வாழ்க்கையை நாம் புனிதமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இன்று நற்செய்தி வழியாக அழைத்து, நிலையானவைகள் மீது உங்களின் நாட்டங்களை செலுத்துங்கள், உங்களுடைய ஆன்மாவை பாதுகாக்குங்கள் என்ற ஒரு அழைப்பினை நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆண்டருடைய அன்பு பாடங்களை நமது மனதில் வைத்து நற்செய்தியில் குறிப்பிட்டதை போன்று நிலையான விண்ணக வாழ்க்கையின் மீது நம்முடைய நாட்டங்களை நிறுத்தி ஆண்டருடைய அரசை இந்த உலகில் கொண்டு வரவும், அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவும் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை எப்பொழுதும் பராமரிக்கும் அன்பு தேவனே, இந்த புதிய நாளின் வரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்திலும் சித்தம்படியே நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாரும். அன்பு இயேசுவே, இன்று நாங்கள் உலகத்தின் நிலையற்ற தன்மையை பற்றிய உமது போதனைக்காக உமக்கு நன்றி கூறி, கண் கவரும் ஆலயங்கள் போல நாங்கள் கட்டி எழுப்பி நாங்கள் நம்பியிருக்கும் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை உணர்ந்து, இன்று எங்களுடைய இதயங்களை உலக செல்வங்களில் இல்லாமல் நிலையானவையாக தோன்றுகின்ற எங்கள் ஆன்மா மீது நாங்கள் வைக்க எங்களுக்கு உடைய ஞானத்தை அளித்தருளும். யுத்தங்கள், பூகம்பங்கள், பஞ்சங்கள் மற்றும் கொள்ளை நோய்கள் பற்றிய செய்திகளை கேட்கும் பொழுது பயப்பட வேண்டாம் என்று எங்களுக்கு கற்பித்தீரே. நாங்கள் குழப்பத்தில் இருக்கின்ற பொழுதும் பீதியடையாமல் உம்முடைய அமைதியில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களுடைய சோதனையான காலங்களும் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் பயத்திற்கு பதிலாக எங்களுக்கு நம்பிக்கையை வளர்க்க எங்களுக்கு உதவியாய் வாரும் ஆண்டவரே. நாங்கள் பயமின்றி உமக்காக வாழவும், உமது அன்பையும் நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லவும் எங்களுக்கு தைரியத்தையும் வலிமையையும் தாரும். நாங்கள் முழுவதுமாக உம்மிடம் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் செபித்து உமது வருகைக்காக எங்களையே நாங்கள் தயார் செய்ய எங்களுக்கு உதவி அருளும். இன்று நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கப் போகின்ற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு வேண்டுதல்கள், ஒவ்வொரு செயல்கள் அனைத்தும் திருக்கரம் பட்டு உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி எங்களுக்கு நிலையான அமைதியையும் மகிழ்ச்சியும் இன்றைய நாளில் எங்களுக்கு அளித்தருளும். எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீ அறிவீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் ஏற்று அதை நிறைவேற்றி எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்மை பார்த்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையில் இந்த நாளையும் எங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் பயணங்களையும் உடைய பாதத்தில் வைக்கின்றும். எங்கள் ஒவ்வொருவரையும்
நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வேண்டுதல்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைவரையும் உடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து உடைய கிருபையினால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி என்றும் உள்ள தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழ இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியருளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.